மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய நாவல் மைண்ட் நேயர்களே, இந்த மாதம் மாசி மாதம் பலன். மாசி மாதம்னா கும்ப மாதம். கும்பத்தில் சூரியன். கும்பம்னா என்ன? ஆலயத்திலே கோபுரத்திலே மேலே இருக்கக்கூடியது ஒரு கும்பம். அதே போல் குடத்துக்கு பெயர் கும்பம். இந்த கும்ப ராசிக்கு சிம்பிளே குடம்தான் போட்டிருக்கும். அந்த கும்பம்ங்கிறது ஒரு பெரிய விசேஷமானது. ஒரு வரியில் சொல்லணும்னா, பிரளய காலத்திலே சிவபெருமான் அத்தனை சக்திகளையும் ஒடுக்கி ஒரு குடத்திலே இட்டு பல நீர்நிலைகளில், அதாவது சில குடங்களிலே இட்டு பல நீர்நிலைகளில் விட்டுட்டார். 12 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு சக்தியும் ஒரு ஆகர்ஷணமும் ஒரு வைப்ரேஷனும் வந்துகிட்டே இருக்கும். இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கும்பகோணம், அதுக்கு பேரே தான் கும்பகோணம். பிரம்மா கையில் அந்த கும்பம் கிடைத்து அதுக்கப்புறம் திரும்ப உயிர்கள் எல்லாம் உருவாகி இந்த பூலோகமானது திரும்ப பிரளயத்திலே ஒடுங்கிய அத்துணை விஷயங்களும் கும்பத்திலிருந்து வெளிப்பட்டது. அதனால் அது கும்பம். சரி, கும்பம்ங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். இந்த மாசி மாதம் சிறப்பு குறிப்பாக 2. ஒன்று மகா சிவராத்திரி, அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய சதுர்த்தசி திதி இரவிலே மகா சிவராத்திரி. அன்றைய தினத்திலே முடிந்தவரை சிவனைய செல்வந்தர்கள், சிவனடியார்கள், சிவனை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் குறைஞ்சது ஒரு 5 சிவாலயத்திற்கு ஓட்டம் அல்லது தரிசனம் போடுவாங்க. இந்த 5 கோவிலுக்கும் 4 காலத்திலையும் தரிசனம் பண்ணும். முதல் காலம் ஒரு கோயிலில் ஆரம்பிக்கிறீங்கன்னா 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம் முடிச்சுட்டு கடைசி காலம் 6வது அடுத்த நாள் அமாவாசைங்கிறதுனால அந்த சிவராத்திரி முடிந்து காலை 6 மணிக்கு 5வது ஆலயத்தையும் தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டில் போய் நீங்கள் நல்லபடியாக நான் சிவனை தரிசனம் பண்ணேன், கடவுளே என்னுடைய இல்லத்திலே சிவன் என் அருகிலே இருந்து அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்றாட வேலைகளை துவங்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்தது இதே மாதத்தில் மாசி மகம் பௌர்ணமி அன்னைக்கு மக நட்சத்திரத்தோடு வர்றது. மாசி மகம் எல்லா துர்க்கை ஆலயங்களிலும், காளியம்மன் ஆலயத்திலையும், அதே போல் மாரியம்மன், மண்டக்கன்னியம்மன், எல்லா அம்மன் ஆலயங்களையும் மாசி பண்டிகை உண்டு. ஆனால் காளியம்மன் ஆலயத்தில் மாசி மகம் மிகவும் விசேஷம். அதனால் மாசி தேர். அதோட இன்னொன்று என்னென்னா, மாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்தது. இந்த மாசி மகம் சிறப்பாக கடைபிடித்து அனைவரும் சிவனுடைய அருளியும் அம்பாளுடைய அருளியும் பெற்று நமக்கு வரக்கூடிய இன்னல்களை, கட்டங்களை தீர்த்து கொடுக்குமாறு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, நான் ராசி லக்னம் 2யுமே தான் சேர்த்து ஒரு கணக்கு பண்ணி நான் சொல்லுவேன். இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கோச்சார பலன் லக்ன ரீதியாக பார்த்தாலும் தானாக அதனுடைய தன்மை வேலை செய்யக்கூடிய தன்மையாக தான் இருக்கும். உங்கள் சொந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலையும் இந்த கோச்சார பலன் லக்னத்துக்கு, ராசிக்கு மட்டும்தான் அந்த பலன் கிடையாது, லக்னத்துக்கும் உண்டு. இந்த லக்ன பலன்கிறதும் பார்த்தா, இப்போ ஒருத்தர் பிறக்கிறாரு, ராசி விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. லக்னம்னா என்ன? இப்போ கார்த்திகை மாதம் காத்தால ஒரு 6:30லேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் பிறக்கிறவங்க, ஆரம்பத்துலேருந்து அந்த ஒரு ரேஞ்சில் ஒரு 6 to 7:30, 8 அந்த மாதிரி டயத்துக்குள்ளே பிறக்கிறவங்க விருச்சிக லக்னம். ஒரு நாளும் அந்த விருச்சிக லக்னம் வரும். இப்போ கார்த்திகை மாதம் ஆரம்பம், விருச்சிக லக்னம் தான் ஆரம்பம். அடுத்தது தனுசு, மகரம், கும்பம், மீனம்னு சொல்லி அந்த 24 மணி நேரம். அடுத்த நாள் விடிய காலையில் ஒரு 4:30லேருந்து 6 அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் துலா லக்னத்தில் வரும். அப்புறம் திரும்ப விருச்சிக லக்னம் ஆரம்பிக்கும். இது ஒரு மாதம் முறை இருக்குது. இந்த விருச்சிக லக்னம் அந்த லக்னத்துக்கும் இந்த கிரக நிலைங்கிறது அப்படித்தான் இருக்கும். அதனால தான் ராசி லக்னம் 2க்குமே பலனை சேர்த்து சொல்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 5ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. முதல்ல மாதம் ஆரம்பத்தில் 2 கிரக சேர்க்கை ஒரு 15 நாளுக்கு, அப்புறம் 3 கிரக சேர்க்கை வந்துடுறது. இந்த சுக்கிரன் வக்கரகதி, புதன் வக்கரகதி, ராகு அங்கே இருக்கிறது,
சந்திரன் இப்போ 2ஆம் தேதி 3ஆம் தேதி, அதாவது மார்ச் 2, 3 இந்த மாதிரி கிழமைகளில் சந்திரனும் கூட சேர்ந்து இருக்கிறது, 4 கிரக சேர்க்கை அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். சிறு வயது, இளம் வயது வாலிபர்கள்னு சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவர்களுக்கு மனதளவில் ரெக்கா கட்டி பறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, கற்பனை காலத்தை கொடுக்கும். கற்பனை காலம் எல்லாமே கற்பனை தான், பல பேருக்கு அது நிஜமாகும். குறிப்பாக இந்த காதல் வயப்படுறதுங்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய புத்தியை யூஸ் பண்ணி செய்யறது. இது இந்த கண்டதும் காதல், கண்ணில் பார்த்தவொன்னையும் காதல், பேசிகிட்டு இருக்கும்போது காதல், என்னென்னே தெரியாமல் இருக்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு கவர்ச்சியினால் காதல், இந்த மாதிரி இருக்கிற விஷயமெல்லாம் எப்போவுமே அது சக்ஸஸ் ஆனாலுமே அது பின்னாளில் அது பெரிய சிக்கலைத்தான் கொடுக்கும். இப்போ ஒரு சட்டை வாங்குகிறோம், ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம், அந்த உடனேயும் பார்த்தா அது பளபளன்னு இருக்கும். ஒரு 4 தடவை நினச்சி அயன் பண்ணி போட்டால் பளபளன்னு இருக்கும், ஒரு வருஷத்துக்கு பளபளன்னு இருக்கும். 2வது வருஷம் பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு புதுசு வந்து சேர்ந்துடும், அந்த பழசு நமக்கு சலிப்பாயிடும், வெறுப்பு கொடுக்கும். இல்லைன்னா கலர் ஃபேட் ஆகிடும், இல்லை ஏதாவது கிழிஞ்சிரும். இந்த மாதிரி தான் காதலும் ஒரு ஜவுளியை போன்றது தான். ஏன்னா அதுக்கும் சுக்கிரன் தான், ஜவுளிக்கு, நகைக்கு, காதலுக்கு எல்லாத்துக்கும் சுக்கிரன் தான். இனக்கவர்ச்சி அதை கொடுக்கக்கூடிய சுக்கிரன். அதுக்கு சனிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் கண்ணை மறைத்து இருக்கும் காதல் தான் எப்போவுமே சக்ஸஸ் ஆகும். ஆனால் நான் இப்போ சொல்ல வர்றது என்னன்னா, புத்தியை யூஸ் பண்ணுங்க. புத்திசாலத்தனத்தை, அதாவது இது சரியா, இப்படி இதை நம்ம நினைக்கிறோமே, இதை நம்ம செயல்படுத்துகிறோமே, இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறோமே, இது கரெக்டா அப்படின்னு நினச்சி தீர ஆலோசித்து ஆராய்ச்சி பண்ணி இதில் இருக்கிறவங்க தான் வாழ்நாள் கடைசி வரை இதை அனுபவிக்கக்கூடியவர்கள், நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்கள். அதனால் இது 5ஆம் இடத்துல வர சேர்றது. 2வது திருமணம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்க கூட, முதல் திருமணம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுது, 2வது திருமணம் அப்படின்ற காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஆணாக இருந்தால் பெண் கிடைக்கும், பெண்ணாக இருந்தால் ஆண் கிடைக்கும். அதே போல் குழந்தை சந்தான பாக்கியம், சத்புத்திரன் உருவாகிறதுக்கு உண்டான நல்ல நேரம். 2 குழந்தை இருக்குது, பையனாக இருக்குது, அடுத்து வாய்ப்பு இருக்குது பெண் குழந்தை பிறத்துக்கலாம் அப்படின்னா தாராளமாக குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான அந்த நேரம், கன்சீவ் ஆகிறதுக்கு உண்டான நேரம். 2 பொண்ணு இருக்குது, ஒரு ஆண் குழந்தை இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நினப்பு காரிய சித்தி ஆகும், காரியம் ஜெயிக்கும். இது வரைக்கும் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் அந்த பலனை இந்த சுக்கிரன் கொடுக்குறார். அதாவது இந்த 5 கிரக சேர்க்கை, இந்த 2 கிரக சேர்க்கை, 3 கிரக சேர்க்கை, 4 கிரக சேர்க்கை, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கக்கூடியது. எப்போவுமே நினைக்கிறது உடனே நடந்துட்டா நம்ம கடவுளை பற்றி நினைக்க மாட்டோம். ஆனால் கடவுள் உங்களுக்கு துரோகியோ எதிரியோ அல்ல. எந்த ஒரு மனிதனையும் நல்ல முறையில் இருக்கிறதுக்கு தான் எந்த ஜீவராசியும் படைக்கிறார் கடவுள். ஆனால் அந்த நவக்கிரகங்கள் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த நவக்கிரகங்கள் நமக்கு பலனை கொடுக்கும். இப்போ சூரியன் சனி சேர்க்கை 4ஆம் இடத்துல, அப்போ அந்த ராசியிலே பிறந்த அத்துணை நபர்களுக்கும் இந்த சுகஸ்தானத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். யாருக்கு? ஒரு 50 வயது வேலை இருக்கக்கூடியவர்களுக்கு வேணாம், ஒரு 40 வயசு படித்தாச்சு, வேலைக்கு போயாச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைகள்லாம் ஒரு 4 வயசு 5 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு, அந்த சுகத்தானம் கொஞ்சம் ஒரு சிரமத்தை கொடுக்கும், இல்லைன்னா ஒரு சலிப்பை கொடுக்கும், இல்லைன்னா சில சண்டை சச்சரவுகளை உருவாக்கும். எதனால? குடும்ப ஸ்தானம், அப்பா அம்மா, மாமனார் மாமியார் அப்படின்னு இருக்கக்கூடியது. பெண்கள் இயற்கையிலேயே மாமனார் மாமியார் அப்படி வச்சுங்க. ஆண்கள் அப்பா அம்மா. அப்போ பெண்ணுக்காக ஆண் மனசங்களுக்கு ஆளாகிறதும், பெண்ணாக இருந்தால் ஆண்களுடைய குடும்பத்தினால சில மனசங்கடங்களுக்கு ஆளாகிறதுக்கும் உண்டான வாய்ப்பை இந்த சூரியன் சனி சேர்க்கை
பக்காவாக கொடுக்கும். இது நான் சொல்கிறது திருமணமாகி குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒன்றுமே இருக்காது, உப்பு சப்பே இருக்காது, உப்பு புளி காரம்னு சொல்கிற பாருங்க, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சும்மா ஏதோ போகிற போக்கில் சின்ன விஷயங்கள் ஒரு சண்டையில் வந்து நிற்கும். அது இந்த மாதம் சில ஜாதகர்களுக்கு தங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சூரியன் 4ஆம் இடத்திலேயே இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு புது பிரச்சனையும் கொடுக்காது. பழைய பிரச்சனை அப்படியே ஓடிட்டு இருக்கும். அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதை பொறுத்து தான். சூரியன் ராகுவோடு சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் பாசம், பண்பு, மதிப்பு எல்லாம் அப்பா அம்மா பேரில் வைப்பாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை மட்டும் பார்த்தா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது அடிப்படை ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் இந்த நேரம் கோச்சார நேரத்தில் சனி சூரியன் சேர்க்கை, அப்பா கிட்ட மகன் ஜாக்கிரதையாக இருக்கணும், மகன்கிட்ட அப்பா ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பா நல்ல நிலைமையில் இருக்காரா பார்த்துக்கணும், மகன் நல்ல நிலைமையில் இருக்காரா பார்த்துக்கணும். இரண்டாவது, கொஞ்சம் அதிகப்படியான சண்டை சச்சரவுகளை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் சுத்தமாக இருந்து அந்த 2ஆம் இடத்தை செவ்வாய் வக்கரகதியில் பார்க்கறதுனால சகோதர ஸ்தானத்தில் கொஞ்சம் ஏதாவது ஒரு அனுசரணை இல்லை ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அனைத்து வயதிற்கும். ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான நேரம். உத்தியோகம் பர்மனெண்ட் ஆகும், சம்பள உயர்வு கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கை தேடி வரும். சும்மாவே இருக்க வேண்டாம், ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற சூழ்நிலையில் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதம் பூரா ஓடும். அதே போல் உங்களை திருப்திப்படுத்துறதுங்கிறது கண்டிப்பாக இயலாத காரியம். பண விஷயத்தில் இருந்தாலும் கிடைப்பது வச்சு நல்ல முறையில் இருக்கிறது நல்லது. இதுக்கு மேலே வயதுக்காரர்களுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கக்கூடிய காலம்தான். இருந்தாலும் நல்லது அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.